ஹலோ கைஸ், வெல்கம் டு சீசா ட்ரேடர் சேனல். இதுதான் நம்ம சீசா ட்ரேடர் சேனல், டெலிகிராம் சேனல். இந்த டெலிகிராம் சேனலில் நம்ம வந்து ரெகுலராக வந்து அப்டேட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதும், அதாவது ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நிஃப்டியில் என்னென்ன பாயிண்ட்ஸ் ட்ரா பண்ணணும், என்னென்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருவோம். சேம் சென்செக்ஸ்லேயும் கொடுப்போம். ஏன் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் மட்டும் கொடுக்குறோம்னா, நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் மட்டும்தான் வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ அதனால் இதோட ப்ரீமியம் பாயிண்ட்ஸ் எல்லாமே கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம மோஸ்ட்லி ஐடிஎம் ஆப்ஷனில் தான் ப்ளே பண்ணுவோம். ஏன்னா ஐடிஎம் ஆப்ஷன் மட்டும்தான் சேஃபானது. அதில் மட்டும்தான் இன்ட்ரின்சிக் வேல்யூ, அதாவது ஒரிஜினல் வேல்யூ இருக்கும். மற்ற எல்லாமே டைம் வேல்யூ இருக்கும். ஸோ அது சீக்கிரமாக டிகே ஆகும். பட் ஐடிஎம் வந்து அப்படி டிகே ஆகாது. அதனால் ஐடிஎம்மில் ப்ளே பண்ணுவோம். ப்ளஸ் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியும் அதுதான் சொல்லுது. ஏன்னா எப்போயுமே ப்ராஃபிட்டபுளில் தான் நம்ம ப்ளே பண்ணணும். ஸோ லாஸ் வர்றதை நம்ம இக்னோர் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது ஐடிஎம் தான் சேஃப். ஸோ நீங்கள் ஒரு லாட் இதில் பை பண்ணாலே உங்களுக்கு 12,000-13,000 வேணும். ஸோ அதுதான் கொஞ்சம் சேஃபானதும் கூட. தென் இப்போ நம்ம பாருங்கள், டெய்லி வந்து 7:30 இந்த டைமில் வந்து நம்ம சார்ட் வந்து போஸ்ட் பண்ணிடுவோம். அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் சார்ட்டில் இது கால் சைடு, இது புட் சைடுனா, இப்போ பாருங்கள் மார்க்கெட் வந்து கால் சைடில் இங்கே மேலே இருக்குது, புட் சைடில் கீழே இருக்குது. அதாவது சீசா மாதிரி அப்படியே ஆக்ட் ஆகும். இப்போ கால் சைடில் தேர்ட் பாயிண்டில் இருக்குன்னா, புட் சைடில் ஃபஸ்ட் பாயிண்டில் இருக்குது. இப்போ கால் சைடில் இங்கே செகண்ட் பாயிண்டில் இருந்ததுன்னா, புட் சைடில் செகண்ட் பாயிண்ட் இருக்குது. இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு என்ன கான்செப்ட்னா, பிரேக் ஈவன் பாயிண்ட் பாருங்கள், ரெண்டு சைடும் சேம் பாயிண்ட் தான் இருக்கும். 698, 698. ஓகேங்களா? இதுக்கு என்ன மீனிங்னா, கால் சைடில் 698க்கு மேலே இருந்தால் புட் சைடில் 698க்கு கீழே இருக்கணும். இல்லை புட் சைடில் 698க்கு மேலே இருந்தால் கால் சைடில் 698க்கு கீழே இருக்கணும். இது ரெண்டுமே கீழே இருந்துச்சுன்னா அன்றைக்கி டிகே. இப்போ எந்த சைடு 698க்கு மேலே இருக்கோ அந்த சைடு தான் மார்க்கெட் மூவ்மெண்ட்டுன்னு அர்த்தம். இப்போ கால் சைடில் மேலே இருந்துச்சுன்னா புட் சைடில் கீழே இருக்கும். அப்போ கால் சைடு தான் மார்க்கெட் மூவ்மெண்ட்டுன்னு அர்த்தம். ஸோ இது ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மாதிரி தான், சரிங்களா? இதை வச்சு நீங்கள் ட்ரேட் கூட எடுக்கலாம். அதாவது இதை தொட்டுட்டு மேலே போகும்போது இது இங்கே தொட்டுட்டு கீழே வரும். அப்போ நீங்கள் இங்கே என்ட்ரி எடுத்திங்கன்னா நெக்ஸ்ட் டார்கெட் வந்து இதை ஃபேஸ் பண்ணலாம். பட் நீங்கள் இதுக்கு முன்னாடி நாள் வீடியோ பார்க்காதவங்க, அதாவது இந்த வீடியோ நீங்கள் பார்க்காதவங்கன்னா தயவு செஞ்சு ஒரு வாட்டி பார்த்துட்டு வாங்க. ஏன்னா இதில் ஒரு கான்செப்ட் சொல்லியிருந்தேன். என்னென்னா, இப்போ இங்கே பாருங்கள், சென்செக்ஸும் சரி நிஃப்டியும் சரி, ஆப்ஷன் ப்ரீமியமில் ஒரு பெரிய கூத்து நடந்திருக்கு. ஒரு பெரிய தப்பு, அதாவது தப்புன்னு இல்லை, அது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நார்மலாகவே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தேர்ட் பாயிண்டில் இருக்கிறது இங்கே ஃபஸ்ட் பாயிண்டில் இருக்கணும். சாரி, சென்டர் பாயிண்டில் இருக்கிறது இங்கே செகண்ட் பாயிண்டில் இருக்கணும். அதாவது என்னென்னா, இங்கே தேர்ட் பாயிண்டில் பாருங்கள் 899 இருக்குது. அப்போது இதே வேல்யூ தான் இங்கே இருக்கணும். அதாவது கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கணும். பட் இங்கே இருக்க பாருங்கள் 400 பாயிண்ட் வந்து இங்கே அதிகமாக இருக்குது, 1286. இப்போ செகண்ட் பாயிண்டில் இங்கே 540 இருக்குது. இங்கே சேம் அதோட ஒரு 20 பாயிண்ட் முன்ன பின்ன இருக்கலாம். ஆனால் இருக்கிறது பாருங்கள், தேர்ட் பாயிண்டோட வேல்யூ இங்கே செகண்ட் பாயிண்டில் இருக்குது. ஃபஸ்ட் பாயிண்டோட வேல்யூ, சாரி, இங்கே செகண்ட் பாயிண்டோட வேல்யூ இங்கே ஃபஸ்ட் பாயிண்டில் இருக்குது. அதாவது 541, இங்கே வந்து 500 இருக்குது. அதாவது ஒரு பாயிண்ட் அப்படியே, இந்த ஒரு 400 பாயிண்ட் வந்து அப்படியே ஜம்ப் ஆகி இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சின்ன முரண்பாடுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ சேஃபாக இருக்கணும்னு. இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் பாயிண்டில் இங்கே 300, ஆனால் இதே ஃபஸ்ட் பாயிண்டில் இங்கே 500 இருக்குது. இதே தான் நிஃப்டியிலே இருந்தது. இங்கே பாருங்கள், நிஃப்டிலையும் தேர்ட் பாயிண்ட் 169. அப்போ இதே நியரஸ்ட் பாயிண்ட் தான் இங்கே இருக்கணும். ஆனால் இங்கே இருக்கிறது 252. கிட்டத்தட்ட 100 பாயிண்ட், அது 100 பாயிண்ட் வித்தியாசம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், செகண்ட் பாயிண்ட் 91, இங்கே தேர்ட் பாயிண்ட் இந்த வேல்யூ வந்து இங்கே செகண்ட் பாயிண்டில் 160 இருக்குது. சேம் இங்கே இருக்கிற 91 இங்கே ஃபஸ்ட் பாயிண்டில் இருக்குது. பட் இங்கே இதுக்கு கீழே, அதாவது 83க்கு கீழே இருக்கிற பாயிண்ட் வந்து இங்கே 40 இருக்குது. ஸோ ரொம்ப பெரிய முரண்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து, ஸோ ஆப்ஷன் ப்ரீமியம் சார்ட் பேஸ் பண்ணும்போது இது வந்து புட் சைடில் போகிற மாதிரி தான் காட்டியிருந்தது. பட் எதுவாக இருந்தாலும் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஐவி வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ பார்த்து முடிவு பண்ணுங்க அப்படின்னு நான் எப்பயுமே சொல்லுவேன். எப்பயுமே முன்னாடியே டிசைட் பண்ணக்கூடாது. ஏன்னா இன்ட்ராடேன்றது இன்றைக்கி ஓப்பன் ஆகி இன்றைக்கி அது முடிச்சிடணும். ஸோ இன்றைக்கி மார்னிங் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் இதோட டைரெக்ஷனே நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் செயின் டேட்டா இஸ் ஃபேவர் டு புட் சைட் இன் போத் நிஃப்டி. அதாவது ஆப்ஷன் செயின் வேறு, ஆப்ஷன் ப்ரீமியம் சார்ட் வேறு. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ப்ரீமியமில், சாரி, செயின் டேட்டாவில் புட் சைடு தான் நமக்கு ஃபேவராக இருக்குது. அப்படின்னா மார்க்கெட் புட் சைடு போகணும். சப்போஸ் இப்போ பாருங்கள் மார்க்கெட் எந்த சைடு போயிருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இதுதான் முடிஞ்சதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து தேர்ட் பாயிண்ட்லேருந்து கீழே இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து மேலே போகணும். அதே மாதிரி தான் இருந்தது.
பட் வந்து திரும்ப திரும்ப எஸ்எல் அடிச்சது. இதுக்கு காரணம் என்னன்னா, இப்ப பாருங்க மேல போகுது எஸ்எல் வருது. திரும்ப இங்க கிரீன் கேண்டில் குடுத்து மேல போகுது, திரும்ப எஸ்எல் வருது. இப்ப இங்க கிரீன் கேண்டில் குடுக்கும்போது, இங்க ரெட் கேண்டில் குடும். கரெக்ட்டா தான் குடுத்துருக்கீங்க. 3 பாயிண்ட்லேருந்து ரெட் கேண்டில் வரும்போது, 1 பாயிண்ட்ல கிரீன் கேண்டில் இருக்கு. ஆனா ஏன் டார்கெட் அச்சீவ் பண்ணாம எஸ்எல் அடிச்சதுன்னா, அது காரணம் வந்து இந்த பிரீமியம் பாயிண்ட்ஸ் வந்து முரண்பாடா இருந்தது தான் காரணம். ஸோ 400 பாயிண்ட் வித்தியாசமா இருந்தது. சேம் இங்க பாருங்க பிரேக் ஈவன் பாயிண்ட்க்கு மேல இருக்கு. இங்க பிரேக் ஈவன் பாயிண்ட்க்கு கீழ இருக்கு. ஸோ ஆப்ஷன் பிரீமியம் சார்ட்ல எந்த குளறுபடிகளும் இல்ல. கால்குலேஷன்ல எந்த குளறுபடியும் இல்ல. பட் பிரீமியம் கால்குலேஷன் வந்து அவங்க ஆப்ஷன் செயின் டேட்டால அப்டேட் பண்றது வந்து இந்த மாரி ரொம்ப முரண்பாடா இருந்தது. ஸோ திரும்ப திரும்ப புட் சைடு என்ட்ரி ட்ரிகர் ஆகுது. ஆனா எஸ்எல் இடிக்குது. எஸ்எல் ஹிட் ஆகுது. அதுக்கப்புறம் பாருங்க நிஃப்டி ஐவி சேஞ்சர் இன்டூ கால் சைடு. இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஐவி டிராப்டு ஃப்ரம் 15லேருந்து 12. அதாவது ஓப்பன் இருக்கும்போது 15 இருந்தது ஐவி. அப்புறம் 12 ஆயிடுச்சு. அடுத்து பாருங்க சென்செக்ஸ்ல கால் சைடு காட்டுது. நிஃப்டில புட் சைடு காட்டுது. ஸோ பெட்டர் டூ அவாய்ட் டுடே அப்படின்னு 9:45க்கே குடுத்துட்டேன். பட் அகைன் என்னன்னா, நம்ம மெம்பர்ஸ் வந்து சில பேர் இங்க என்ட்ரி எடுக்கலாமா, என்ட்ரி எடுக்கலாமா நெறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காக நீங்க என்ட்ரி எடுக்கிறதுனா, இந்த செட்டப் பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ட்ரி கிடைக்கும் போதெல்லாம் என்ட்ரி எடுங்க. அதே மாரி எஸ்எல் ஆச்சுன்னா அங்க நீ விட்டுருங்க அப்படின்னு சொல்லி தான் நெறைய வாட்டி குடுத்துருந்தேன். பட் நம்மளோட கான்செப்ட் படி என்ன பெட்டர் டூ அவாய்ட் டுடே. ஸோ பிகாஸ் சென்செக்ஸ், நிஃப்டி வேற வேற திசைகள் காட்டுது. ஸோ செகண்ட் டைம் அகைன் ஒன் டைம் எஸ்எல் ஹிட் வெயிட் ஃபார் செகண்ட் டைம் புட் சைடு ஒன்லி தான். ஏன்னா பிரீமியம் சார்ட்ல நமக்கு புட் சைடு தான் காட்டுது. ஸோ புட் சைடு வந்தா மட்டும் தான் நான் என்ட்ரி எடுப்பேன். கால் சைடு போச்சுனாலும் எஸ்எல் ஹிட் ஆகும். இதான் என்னோட கான்செப்ட். ஸோ இஃப் எஸ்எல் ஹிட் அகைன் தென் க்ளோஸ் டுடே அப்படின்னு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த இன்ட்ராடே வந்து நான் எடுக்கல. ஸோ நெக்ஸ்ட் வந்து 0 டூ ஹீரோ வந்து இங்க நெறைய பேர் பண்றாங்க. அவங்களுக்காக வந்து அதாவது ஆப்ஷன் பிரீமியம் பண்றவங்க வந்து கண்கொத்தி பாம்பா இருக்கணும். என்ட்ரி மிஸ் ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் போயிரும். அதுக்காக அது மிஸ் ஆறவங்க 0 டூ ஹீரோ குடுக்கலான்னு சொல்லி 0 டூ ஹீரோ குடுப்பேன். 0 டூ ஹீரோ வந்து எப்பயும் போல 1 மணிக்கு மேல இருக்கும். பட் இன்னைக்கு வந்து நான் 11:20க்கே நான் வந்து குடுத்துட்டேன். அதையுமே ஆப்ஷன் செயின் டேட்டா பேஸ் பண்ணி தான் புட் சைட் போற மாரி ரூ. 10க்கு பிலோ இருக்கும்போது நீங்க வாங்குங்க. அதாவது 9.9ல வாங்குங்க. டார்கெட் இத வைங்கன்னு சொல்லியிருந்தேன். பட் அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு 0 டூ ஹீரோ நடக்கவே இல்ல. ஸோ இன்னைக்கு லாஸ் ஆயிடுச்சு. காரணம் வந்து ஆப்ஷன் செயின் டேட்டா முரண்பாடா இருந்தது ஒரு காரணம். கால், புட்டு இந்த மாரி மாறி மாறி இருந்ததும் ஒரு காரணம். தென் ஆப்ஷன் பிரீமியம் பிரைஸும் எக்கு தப்பா மாறி இருந்ததும் காரணம். ஓகேங்களா? இது என்ன அதாவது இங்க 3 பாயிண்ட்ல இருக்கிறது, இங்க 2ண்ட் பாயிண்ட்ல இருக்கு. இங்க 2ண்ட் பாயிண்ட்ல இருக்கிறது, இங்க 1 பாயிண்ட்ல இருக்கு. இப்படி முன்ன பின்ன அதாவது ஒரு ஜம்ப் ஆயி இருந்தது. இப்படி இருக்கக்கூடாது. அப்ப எப்படித்தான் இருக்கணும்னு கேட்கிறீங்களா? எப்படி இருக்கணும்னா, இங்க இருக்கிற பாயிண்ட் தான் இங்கேயும் இருக்கணும். கிட்டத்தட்ட பக்கத்துல இருக்கணும். இங்க பாருங்க, இது வந்து மண்டேக்கான சார்ட். இப்ப பாருங்க, இங்க நிஃப்டியோட 24,550 கால் ஆப்ஷன், 24,750 புட் ஆப்ஷன். இங்க 3 பாயிண்ட்ல 250 அதே பாயிண்ட் தான் இங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 20, 30 பாயிண்ட் வந்து வித்தியாசம் இருக்கும். மத்தபடி சேம். இங்க 2ண்ட் பாயிண்ட் பாருங்க 187, இங்க 205. அப்படியே 20 பாயிண்ட். இதோட 20 பாயிண்ட் இது ஹைட்டா இருக்கா? ஸோ அதே மாரி தான் இருக்கும். இப்ப இங்க 134, இங்க 146. ஸோ இதுதான் நிஃப்டிக்கு மண்டேக்கான சார்ட். இப்படி தான் இருக்கணும். இப்படி இருந்தா தான் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா மூவ் ஆகும். இது எதுவுமே நானா டிசைட் பண்றது இல்ல காய்ஸ். இது எல்லாமே ஆப்ஷன் செயின் டேட்டால வர்றது தான். ஸோ நானா எதுவும் குடுக்க முடியாது. கரெக்ட்டா குடுக்கணும்னா அதெல்லாம் முடியாது. ஸோ இது சென்செக்ஸுக்கு. இங்க பாருங்க. இங்க 1000, இங்க 1133. இங்க 592, இங்க 718. அதாவது 100 பாயிண்ட் வித்தியாசம். இங்க 306, இங்க 382. ஸோ இங்க பாயிண்ட் எல்லாம் கரெக்ட்டா இருக்கு. ஸோ நாளைக்கு நல்லா மூவ் ஆகும்னு நம்புறேன். பட் எதுவா இருந்தாலும் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் டிசைட் பண்ணிக்கலாம் காய்ஸ். ஓகே. இப்ப இந்த சார்ட்லாம் எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியாதவங்க, தயவு செஞ்சு நம்ம சேனல கொஞ்சம் பின்னாடி ரெஃபர் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ எதையுமே எடுத்ததுமே ஒரே நாள்லயே முடிவு பண்ணாதீங்க. எதையுமே நீங்க கண்கூடா பாருங்க. இப்ப நான் சொல்லி இப்ப இங்க பாருங்க. கான்செப்ட் என்னன்னா, இங்க பழைய டேட்டா நீங்க ரெஃபர் பண்ணும்போது இங்க பாருங்க. இங்க பிரேக் ஈவன் பாயிண்ட்ல தொட்டுட்டு இங்க கிரீன் கேண்டில் குடுத்து மேல போகுதா? கால் சைடு. அப்ப புட் சைடுல என்ன நடக்குது? பிரேக் ஈவன் பாயிண்ட்ல ரெட் கேண்டில் குடுத்து கீழ வருதா? ஸோ இப்படி தான் ஒர்க் ஆகும். இதுதான் சீசா ட்ரேடர். ஸோ இதுதான் ஆப்ஷன், கால் அண்ட் புட்டோட வேலை. இத விட்டுட்டு இண்டெக்ஸ்ல பார்த்துட்டு இண்டெக்ஸ்ல மேல போச்சுன்னா கால் எடுக்கிறது, இண்டெக்ஸ பார்த்துட்டு புட் எடுக்கிறதெல்லாம் நல்லா இருக்காது. ஏன்னா சப்போஸ் அதில ஃபேக் பிரேக் அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ ஃபேக் பிரேக் அவுட் ஆகுறது எல்லாமே இந்த ஆப்ஷன்ல தான் உங்களுக்கு தெரியும். அதுவும் கால், புட் எடுக்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். இல்லன்னா தெரியாது. ஓகே காய்ஸ், சேனல்ல இல்லாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல இல்லாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ். தேங்க் யூ.